அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக சபை பூர்ணமடைய வேண்டும். சபை தேவனுடைய திவ்ய நிலை அடைய வேண்டும் என்றால் அந்த சபையின் ஊழியர்கள் பூர்ணமடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் சபையின் ஊழியர்கள் வாழ வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். 26 தாயே, 26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். உங்களில் ஒருவர் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? சோத்திரம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் இருக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். சீசத்துவம், சீசத்துவத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஊழியர்களா வர முடியும். விசுவாசிகள் நிலை வேறு, சீசனுடைய நிலை வேறு. மத்திய 28:19 படி சீசர்களை தான், அதுவரை சீசலா இருந்தாங்க, அவர்களுக்கு தான் யோவான் 20:22 வசனத்தின்படி அவர்கள் ஊதி பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி, பிதா என்னை அனுப்பிட நான் உன்னை அனுப்பினேன்னு சொல்லி அவர்கள் ஊதி பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு ஊழியத்தை கொடுக்கிறார். அப்போ சீசத்துவம் என்ற நிலைக்கு தங்களை, ஊழியர்கள் என்ற நிலைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஒன்றிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் அலுவலர்களுக்கு அடுத்த எந்த காரியத்திலும் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஒரு வேலைக்காரன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மகாராஜாவானால் சரி, சீசர்கள் ஆனாலும் சரி, அப்போஸ்தலர்கள் ஆனாலும் சரி, பிறந்த பின்பு 30 ஆண்டு காலங்கள் மகாராஜா கடுமையாய் உழைத்தார். அதுவும் அவர் வாழ்ந்த அந்த நாசரேத்து பாருங்களேன், ஒரு மலை கூம்பான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. அந்த மலை கிராமத்தில் இருந்து அங்கே இருக்கிற விவசாயிகள் அவட கலப்பை, விவசாயத்துக்கு அடுத்த கருவிகளை செய்வது எவ்வளவு கஷ்டமான காரியம். அந்த கஷ்டமான விவசாயத்துக்கு உரிய கருவிகளை அருமையரட்சகர் செய்தார் என்றால் எவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு இருப்பார். அதுவும் ஒரு கலப்பை செய்தாதான் கூலி கிடைக்கும். அதை வாங்கி தனக்கு பிறகு பெற்றெடுத்த 4 சகோதரர்கள் 2 சகோதரிகள் தாய், இவர்களை போஷிக்கணும். ஒருவேளை வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கல, இப்ப இருக்கக்கூடிய கார்பெண்டர்ஸ் உடைய நிலையை நான் தெரியும் இல்லையா? அந்த நிலையில் அப்பா எத்தனை முறை பசியும் பட்டினுமே இருந்திருப்பார். கார்பெண்டர்ஸ்க்கு தொடர்ந்தாற்பல் வேலை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஊழியத்தில், ஊழியம்னு சொல்ல முடியாது, இந்த 30 வயது வரைக்குமான அந்த வாழ்க்கையிலும் அருமையரச்ச தன் தாய் தனக்கு பிறகு பெற்றெடுத்த 6 பிள்ளைகளை போஷித்தார். இவரை போஷிப்பித்துக் கொண்டார். அதன் பிறகு ஊழியத்திற்கு வருகிறார். வந்த பிறகுங்க முற்றிலுமாக தாய் உடன்பரப்புள்ள நேசம் இல்லைங்க. நாம் அறிந்திருக்கிறோம். சொல்றாங்க, ரபி உங்க தாயார் சகோதர சகோதரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, கேட்கிறார், யார் எனக்கு தாயும் சகோதரன் சகோதரியும்?
என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்க. பாருங்க, கம்ப்ளீட்டா முற்றிலுமாக செப்பரேட் ஆயிட்டார். பாருங்களேன், 30 வயது வரைக்கும் தன்னை சார்ந்தவர்களை போஷிக்கிறதுக்காக உழைத்தார். அதே மகிமையின் ராஜா பிதாவுக்கு அடுத்த ஊழியத்துக்கு வந்த பிறகு குடும்பத்தை நினைச்சாரா? அம்மாவை நினைச்சாரா? உடன்பரப்ப சகோதரி நினைச்சாரா? யார்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எல்லாவற்றையும் விட்டு வெளியேறி என்னை பின்பற்றாவிட்டால் அவன் என்ன சீசனா இருக்க மாட்டான். ஏன்னு சொன்னாங்க, அப்படி இல்லாத ஒரு ஊழியம் செய்கிற நிலையெல்லாம் அடிக்கடி சாத்தான் வந்து அவங்க இழுத்துக்கிட்டே இருப்பான். இவன் தேவனுக்கு பூர்ண ரூபவதியான ஊழியராய் மாற இவர் ஓடுவாரு. ஆனா சாத்தான் ஏவாள், ஏன்னா தேவனை மகிமை அடைந்தது யாருங்க? ஆதாம் தான். ஆதாமில் இருந்த தேவமையும் சாயல் ஜீவாத்மாவை ஏவாள் பெற்றுக் கொண்டால் இவளுக்கு ஆண்டு கொடுக்கல. அப்ப இன்றைய நாட்களில் ஆவிக்குரிய பூர்ணத்துவத்தை சபை அடைய வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஊழியர்களாக செயல்பட ஊழியம் செய்து பிதாவினால் கனமண்ணப்பட வேண்டும் என்றால், அல்லது பிதாவால் நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே 5 தாழ்ந்த பெற்ற 10 சம்பாதித்தாய், 10 ஊருக்கு போய் நீ அதிபதியாயிரு, உன்னை எஜமான சந்தோஷத்தில் நீ பங்கு பெறு. அந்த நிலைக்கு உரியவர்களாக இருக்கிற சரி 2 தாளந்து வேறு 2 சம்பாதிக்கிறான். ஒன்றுமா கை கட்டிட்டு இருந்தா ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே பைபிள் தூக்கி என்ன 2 வருஷத்தை சொல்லிட்டு முடிஞ்சது அந்த 1 வார ஊழியம். உங்களுக்கு வேலைக்காரர் வருகிறவங்க 6 நாள் உங்கள்கிட்ட வேலை செய்யன்னு சொல்லிட்டு ஒரு 1-2 நிமிஷம் வேலை செய்துட்டு உங்களுக்கு 6 நாளைக்குரிய கூலி கொடுனா நீங்க குடிப்பீங்களா? ஐயா குடிப்பீங்களா? பரிசுத்தவான்களை ஊழியர்களே, என்னை சேர்த்து தான் சொல்றேன். ஆவிக்குரிய மண்டலம் இங்க இருக்கிற ஊழியர்களே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தசமாக காணிக்க வசூல் பண்ண வீடு தேடி போறீங்க, மற்ற நாள்லாம் ஊர் சுத்துறீங்க. அந்த பங்கன் இந்த பங்கன் ஓடி ஓடி அலையிறீங்க. எதுக்காக? உங்க பாக்கெட்டை நிரப்புறதுக்காக. ஆனால் இந்த நிலையில் ஓடினால் உங்களுடைய சபை பூர்ணமடையாது. நீங்களும் தேவனுக்கு சீசராக முடியாது. தேவ சமூகத்துல வந்து நானும் நேசருக்கான ஊழியர் செய்யறேன், நானும் மனவாட்டி சபையின் ஊழியர்கள், நானும் மனவாட்டியாக போகிறேன் என்ற நிலையில் இருந்து கொண்டு, ஆனால் அந்த பிரதிபலிப்போ அதற்கு நேர் மாறாக இருக்கக்கூடிய நிலை மூலமாக அந்த ஊழியர்களும் சீசத்துவத்தை இழக்கிறார்கள், அந்த சபையும் சீசத்துவக்கு மனவாட்டி என்ற நிலை இழக்கிறார்கள். அந்த சபையும் பூர்ணமடைய முடியாது. வேதத்தில் வாசிக்கிறான், my diseases, ஒன்னியவான் அது வாசித்திருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:16 வாசிங்களேன். 3:16 1 தீமோத்தேயு 1:16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய இடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகி தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
இமேனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிச்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அருமையான கத்திரி பிள்ளைகள் பாரு, ஊழியக்காரங்களா வந்துட்டுங்க. இமனையும் அலெக்சாந்தரும் இன்னும் ஹல்லேலூயா, mighty Lord, mighty Lord. ரெண்டு தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4 முதல் வாசிங்களேன். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமாய் இடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரமாய் இடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு என்ன சொல்லுகிறவர். அவர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். 3ஆம் வசனம், அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தேன உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சையிலுக்கிற போதனை தங்கள் தெல்லாம் சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவி விலைக்கு கட்டுக்கதை சாய்ந்து போக காலம் வரும். நீயோ இந்த கடைசி காலம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல கடைசி காலம் கொடிய காலம் வரும் என்பது அறிவாயாக சொல்லுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல கள்ள தீர்க்க தரிசனுடைய கிரியைகளை சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட காலத்திலே நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷன் வேலை நீ வாலிபத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு சட்டை பண்ணிட்டாங்கட்டு ஓடாத. சுவிசேஷனுடைய வேலை செய். வாலிபத்துவத்தை அடக்கி ஒடுக்கி அதை ஒழிச்சு சாம்பலாக்கி போட்டுட்டு நீ சுவிசேஷ ஊழியத்தை செய். அந்த ஊழியம் செய்து கொண்ட செய்கிற தீமோத்தேயுவை நீ சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஏன்னு சொன்னா தன்னோடு இருக்கிற 10ஆம் வசனம் முதல் தன்னோடு இருக்கிற தேமா இப்பிரபஞ்சத்தை மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். எங்க தெசலோனிக்கப்பட்டது போயிட்டான். தீத்துவம் தேமாவை ஊழித்து போனவங்க. தீமோத்தேயு கொஞ்சம் காத்து கொண்டார். ஆனால் தேமா பின்னோக்கி அங்கே போயிட்டான். காரணம் தெசலோனிக்கப்பட்ட கொஞ்சம் செழிப்பான சபைங்க. தெசலோனிக்க பட்டத்திற்கு சபை கொஞ்சம் செழிப்பான சபை. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எருசலேமில் உண்டான சபை காணக்கூடிய குறைச்சல்களை நீங்கள் தாங்கினீர்கள் தெசலோனிக்க சபை என்றார். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாடு போய்விட்டார்கள். வைத்தியனாகி லூக்கா மாத்திரையை கொண்டு இருக்கிறார். நீ வா. பவுலடி யாரை விட்டுட்டு ஊழியெல்லாம் போயிட்டாங்க. லூக்கா மாத்திரை இருக்கிறார். அந்த லூக்கா வச்சுதாங்க இந்த நிருபங்கள் எல்லாம். காரணம் அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டவர் சந்திச்ச பொழுது கண் பார்வை அவருக்கு மங்கலாயிடுச்சு. அதனால இவரால் எழுத முடியாது, கூர்மையா எழுத முடியாது. அதனால அவர் டாக்டர் லூக்கா அவர் தன்னோடு கூட வைத்துக் கொண்டு இவர் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஒவ்வொரு சபையை குறித்து ஆவிக்குள்ளாக பார்த்து சொல்லுகிறதை லூக்கா எழுதுகிறார். நிருபம் எழுதி கடைசியில் என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கடைசியில் மட்டும் பவுலடியார்ட்ட கொடுக்க அவர் கையெழுத்து மட்டும் போடுவார். என் கையெழுத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அந்த நிலையிலும் தேமா, கிறிஸ்கே, தீத்து இவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்களேன். உலகம்